இந்த பர்ட்டிகுலர் பிளேன்ல கரெக்டா டேக் ஆஃப் ஆகி ஒரு 4-5 வினாடியிலேயே இது வந்து 2 இன்ஜினும் பவர் போயிடுது. பவர் போன உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். ஏன்னா ஒருத்தர் வந்து பைலட் ஃப்ளையிங், இன்னொருத்தர் பைலட் மானிட்டரிங். இந்த இந்த ரிப்போர்ட்ல தெரிய வந்தது பைலட் ஃப்ளையிங் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர். பைலட் மானிட்டரிங் வந்து கேப்டன். அவர் தான் பார்த்துட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ஃபுல்லா ஃபோக்கஸ்டா இருப்பாரு. வெளியே பார்த்துட்டு இருப்பாரு. கம்ப்ளீட்டா ஏன்னா அந்த ஒரு 1000 அடி வர முடியும் மேனுவலா ஃப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் தான் ஆட்டோ பைலட்ல போடுவாங்க. அப்ப பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அதுல வந்து என்ன ஆயிடுதுன்னா திடீர்னு பவர் லாஸ் ஆன உடனே யார் குரல்னே தெரியல. அதெல்லாம் அது தெளிவாவே இவங்க போடவே இல்லை. அதாவது இது வந்து கேப்டன் குரலா அல்லது ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் குரலான்னு தெரியல. அதுல ஒண்ணு கேக்குது. இதுல இந்த ஃபியூயல் வால்வ் நான் சொல்லிடுறேன் முதல்ல. இது வந்து ஷட் பண்றது பைலட்டால மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி 2 தெரியுதான்னு தெரியல சரியா. பிரிண்ட்ல இங்க ஒரு நாப் இங்க ஒரு நாப் இருக்கு. இது எப்படின்னா இப்படி கைப்பட்டாலும் ஷட் பண்ண முடியாது. இப்ப மேல தூக்குனா ஆன், கீழே வந்தா ஆஃப்னு வச்சுக்கோங்க. இதுதான் பொசிஷன். ஆனா மேல தூக்குறதுக்கும் நீங்க புல் பண்ணி மேல புல் பண்ணி கொஞ்சம் எஃபர்ட் 3 விரல் யூஸ் பண்ணணும். புல் பண்ணி இழுத்து தான் மாட்ட முடியும். அதே மாதிரி அங்க இருந்து இழுத்து தான் கீழே கொண்டு வர முடியும். எதுக்கு அப்படி வச்சிருக்காங்கன்னா தெரியாமல இது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கார் இருந்தா ஒரு சில கார்ல பார்த்தா ரிவர்ஸ் கியர் விழாது. நீங்க மேல புல் பண்ணி அல்லது கீழே ஏதாவது நாப புல் பண்ணி தான் பண்ணணும் ஒரு சேஃப்டிக்கு. அதே மாதிரி தான் அதுல வச்சிருக்காங்க.